மரங்கள் வளர்த்தா பணம் வருமா? யாரால் விவசாயம் பண்ண முடியலையோ அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு மண்ணெல்லாம் முதலீடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. எல்லாம் சுயநல உலகமாக போயிடுச்சு. அப்போ அந்த பொது நோக்கத்தில் பெரிய மக்கள் இல்லை. வெறும் வாகையை வச்சாலே பல லட்சம் சம்பாதிக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். சமீப காலத்தில் விவசாயத்தில் லாபம் இல்லையே அப்படிங்கிற கவலை நிறைய இடங்களில் கேட்க முடியுது. லாபம் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் நிறைய இடங்களில் கேட்குறாங்க. இப்போ விவசாயத்தில் பயிர் சாகுபடி தவிர்த்து வேளாண்மை சார்ந்த சார்பு தொழில்களை செய்யலாமா, அல்லது அதற்கான முதலீடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அப்போ இருக்கக்கூடிய நிலத்தில் பயிர் சாகுபடி மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் செஞ்சு லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம். அப்போ விவசாயத்தில் பயிர் சாகுபடியோடு என்ன செஞ்சால் லாபம் வரும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் காவேரி கூக்குரல் திட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுடைய மரம் வளர்ப்பு, மரம் சாகுபடி தொடர்பான நிறைய விஷயங்களை, நிகழ்ச்சிகளை விவசாயிகளுக்காக செஞ்சுட்டு வரீங்க. ஒரு அடிப்படையான ஒரு புரிதலுக்காக, மரங்கள் வளர்த்தா மழை வரும், மரங்கள் வளர்த்தா சுற்றுச்சூழலுக்கு நல்லது, மரங்கள் வளர்த்தா பணம் வருமா, விவசாயிக்கு லாபம் கிடைக்குமா? கண்டிப்பாக மரம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு அடிப்படையே மரம் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி விவசாயங்கிறது இன்றைக்கி ரசாயன விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. பல நூற்றாண்டு காலமாக இந்த பூமி தோன்றி பல லட்சம் வருஷமாக பார்த்திங்கன்னா விவசாயங்கிறது இயற்கையாக தான் நடந்துச்சு. நம்ம அறுவடை தான் பண்ணோம். இயற்கை விவசாயம் பண்ணுச்சு. விவசாயி அவனுக்கு தேவையானதை அறுவடை பண்ணிட்டு இருந்தால் நம்ம காடுகள்லேருந்து தான் வந்தோம். இன்றைக்கி ரொம்ப குறுகிய காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரசாயன விவசாயங்கள் வந்துருக்குது. காடுகளில் இருந்த எல்லாமே காடாக தான் இருந்துச்சு. அதை திருத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் வைக்கிறோம். அப்போ காடுகளுக்குள்ளே தான் விவசாயம் நம்ம பண்ணோம். தனி ஒரு பயிர் விவசாயங்கிறது உலகத்தில் கிடையாது. அதை நம்ம உருவாக்க எப்போ ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் விவசாயிக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிது. இப்போ பல பயிர் பல அடுக்கு விவசாயம் தான் விவசாயிக்கு பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும், மண் வளத்தையும் மேம்படுத்தும், சுற்றுச்சூழலையும் மேம்படுத்தும். இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மரம் சார்ந்த விவசாயம். இப்போ இந்த டெல்டா பகுதின்னு சொல்கிறீங்க, அங்கே ஒரு நெல் தான் விளைவிக்கிறாங்க. எப்படி மரம் வைக்கிறதுனா, டெல்டாவிலையும் மரம் இருந்துச்சு, வரப்பு சுற்றிகள்லாம் மரம் இருந்துச்சு. எப்போ ரசாயன விவசாயம் வந்துச்சோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த போடுற உரத்தை மரம் சாப்பிட்ருந்து எல்லாத்தையும் வெட்ட வச்சுட்டாங்க. அப்போ எல்லா பக்கமும் இப்போ டெல்டா, நானும் ஒரு டெல்டா விவசாயி தான். நாட்டுக்கருவ மரம் எல்லா பக்கமும் இருந்துச்சு, வாகை மரம் இருந்துச்சு, பூவரசு மரம் இருந்துச்சு. இதெல்லாம் வரப்புகளில் இருக்கும். கருவைங்கிறது நம்ம உள்ள இந்த பெர்சோபிஸ் கிடையாது. இது நாட்டுக்கருவைங்கிறது நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மரம். அது கோடை காலத்தில் ஆடு மாடுகளுக்கு உணவாக இருக்கும். அந்த இலை கொட்டுனுச்சுன்னா மண்ணில் தலைச்சத்து இருக்கும், மண்ணுக்கு நல்ல வளம் இருக்கும். அதனால் மரம்ங்கிறது விவசாயத்தோடு இணைஞ்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வளமான மண் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம். லேபில் போய் டெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, இது தலைச்சத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு தான் முதல்ல பார்க்குறாங்க. அது இல்லைன்னா மண்ணில் வளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தலைச்சத்து இருக்கணும்னா மண்ணில் அங்கக கனிமங்கிறது தான் முக்கியமான விஷயம். அங்கக கனிமம் அதிகமாக இருக்கணும்னா நுண்ணுயிர்கள் பெருகும். மண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிக நுண்ணுயிர் தொகுப்பு உள்ள ஒரு இடம் மண் தான். மண்ணுன்னா அது வெறும் ஜடப்பொருள் கிடையாது, அது உயிருள்ள ஒரு பொருள். இப்போ அதை உயிரோட்டமாக வச்சுக்கிட்டா தான் விவசாயிக்கு. ஏன் இன்றைக்கி லாபம் இல்லைன்னா, நிறைய இன்புட் கொடுக்குறாரு, ரிட்டர்ன் ரொம்ப வரவே மாட்டேங்குது. காரணம் மண்ணில் சத்து இல்லை. இன்றைக்கி ஒரு நல்ல சத்தான மண் அப்படின்னா அது அங்கக கனிமம், அதாவது ஆர்கானிக் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. அது 3லேருந்து 6 இருக்கணும். இப்போ ஆவரேஜ், இந்தியாவோட ஆவரேஜ் 0.65, இங்கே தமிழ்நாட்டில் 0.5 தான் இருக்குது. பல பகுதிகளில் 0.2 தான் இருக்குது. பாலைவனமாக போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். என்ன, அது ஆல்ரெடி ஆயிடுச்சு. தமிழகத்தில் 50% மேலே பேரல் லேண்டாக போயிடுச்சு. விவசாயமே பண்ண முடியாத நிலமா மாறிட்டு. காரணம் என்னென்னா, தவறான விவசாய முறை, நம்ம மரங்களை அழிச்சது தான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் மழை வராமல் இருக்கிறதுக்கும் காரணம், இன்றைக்கி காவிரியில் ஒரு வருஷம் தண்ணி வருது, ஒரு வருஷம் வரலன்னா இதுக்கும் காரணம் மரம் இல்லாது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த காவேரி வடிநில பகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 83 லட்சம் சதுர கிலோமீட்டரில் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய என்ன மரப்பொருள் இருந்துச்சோ அதில் 80% இப்போ இல்லை. இப்போ அதனால தான் இந்த மழை ஒரு வருஷம் அதிகம் பெய்யுது, ஒரு வருஷம் கம்மியாக பெய்யுது. இந்த பருவநிலை மாற்றத்துக்கெல்லாம் காரணம் மரம் இல்லாது தான். ஒரு பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு 3ல் 1 பகுதி மரம் இருக்கணும், கண்டிப்பாக போர்வை இருக்கணும், மரப்போர்வை இருக்கணும். அது எங்கேயுமே இல்லை. இந்தியாவோட ஆவரேஜே 25 தான். தமிழ்நாட்டிலையும் அதோட கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதை அதிகப்படுத்தினா தான் விவசாயிக்கு பொருளாதாரமும் கிடைக்கும், அவரோட ஈல்டு எப்படி ஈல்டு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் சொன்ன அதிகபட்சமாக வந்து நுண்ணுயிர்கள் உள்ளது மண் தான். அந்த வளமான மண்ணில் தான் அதிக ஈல்டு வரும். அதில் வெளியில் பொருளும் சத்தாக இருக்கும். ரெண்டுமே அதில் தான் கிடைக்கும். இப்போ அதிகமாக விளைச்சல் வரலான காரணம் சத்து இல்லை. சத்து உருவாகத்துக்கு என்ன பண்ணணும்னா வரப்பை சுற்றி கொஞ்சம் மரம் வச்சுக்கணும். முழுமையாக மரம் வைக்க சொல்லலை. யாரால் விவசாயம் பண்ண முடியலையோ அவங்க மரம் வச்சுக்கலாம். இல்லை விவசாயம் பண்ண முடிஞ்சவங்களும் ஒரு 10 ஏக்கர் வச்சுக்கோங்கன்னா 3ல் ஒரு ஏக்கர் வந்து மரமாக வச்சுக்கிட்டா தான் மரம் இருந்தால் மட்டும்தான் பெய்கிற மழை தண்ணியை பூமிக்குள்ளே செலுத்தும். நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டே போகலாம். கிணறு வச்சு தான் விவசாயம் பண்ணோம். போருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஒன்று வாய்க்கால் பாசனம், இல்லைன்னா மக்கள் அவங்களா தோண்டின கிணறு, அதுலேருந்து தான் பாசனம் இருந்துச்சு. அதில் என்ன அதிகபட்சம் இருக்கும்? 100 அடி தோண்டுவாங்க அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு கிணத்துல. இன்றைக்கி 2000 அடி போர் போடுறோம். காரணம் என்னன்னா மரத்தை வெட்டிட்டோம். பெய்கிற மழை தண்ணி வந்து பூமிக்குள்ளே இறங்க மாட்டேங்குது. கடந்த 100 வருஷத்தில் ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஒன்றா தான் இருக்குது. அப்பயும் 900 மில்லிமீட்டர் தான், இப்பயும் 900 மில்லிமீட்டர் தான். ஆனால் தண்ணி பூமிக்குள்ளே போகிறதில்ல. ஏன்னா எல்லாம் கட்டாந்தரையாக இருக்குது. அப்போ ஒரு மரம் இருந்துச்சுன்னா, ஒரு ஏக்கரில் மினிமம் ஒரு 50 மரம் இருந்துச்சுன்னா அந்த பூமிக்குள்ளே அந்த மழை தண்ணியை செலுத்தும். தண்ணி வந்து முதல்ல வந்து ஃப்ளோ ஆகிறது கம்மியாகும். மரத்தில் பட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கீழே வரும். வேர்கள் வந்து ஒரு பெராசிட்டி உருவாக்கும் மண்ணில், அது வழியாக பூமிக்குள்ளே தண்ணி போகும். அப்போ கிரவுண்ட் வாட்டர் சார்ஜ் ஆகும். இது ஒன்று வந்து ப்ளஸ் வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறது. நம்ம வந்து 2000 அடிக்கு 3000 அடிக்கு போட்டால் என்ன கிடைக்கும்? வெந்நீர் மாரி வருது தண்ணி. அதை வந்து பாய்ச்சினோமா எப்படி பயிர் நல்லாயிருக்கும்? இப்போ கிணத்து தண்ணிங்கிறது ஒரு கூலிங் இருக்கும் எப்போதுமே. என்ன கோடையில் வந்து நீங்கள் 40 டிகிரி டெம்பரேச்சர் ஆச்சுன்னா கிணத்துக்குள்ளே தண்ணி ஊற்றினீங்கன்னா அவ்வளோ சில்னஸ் இருக்கும். அந்தமாரி நல்ல சூழ்நிலையில் தண்ணி இருந்துச்சு. அது இன்றைக்கி இல்லை. காரணம் வந்து மரம் இல்லாது தான். இப்போ இந்த மரம் எப்படி பணம் கொடுக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வரப்பை சுற்றி வைக்கிற ஒரு மரம்ங்கிறது ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ ஒரு நம்ம அவசர தேவைக்கு அதை வெட்டி விற்றா இன்றைக்கி வந்து ரொம்ப காசு வேணும். ஒரு மரம் 10,000 வச்சா 100 மரம் வச்சுன்னா 10 லட்ச ரூபா இருக்குது. இந்த 10 லட்ச ரூபா மொத்த தொகைங்கிறது வேறு எந்த கிராப்லேயும் உடனடியாக கிடைக்காது. அப்போ விவசாயிக்கு வந்து ஒரு மொத்த தொகை, ஒரு படிப்பு செலவுக்கோ ஒரு திருமண செலவுக்கோ வேணும்னா மரத்தை வெட்டிட்டு திரும்ப வச்சுக்கலாம். எல்லா டிம்பர் மரங்களும் ரெட்டூன் திரும்ப வந்து முளைக்கும். இன்றைக்கி வாகை மரம் இருக்குது, அது கூட திரும்ப வரும். தேக்கு மரம் இருக்குது. எந்த மரம் வச்சாலும் மரத்தை ஒரு 1/2 அடி வெட்டிட்டிங்கன்னா திரும்ப முளைச்சி வந்துடும். அது ஏற்கனவே இருந்ததோட ஃபாஸ்ட்டாக வந்து அடுத்த 2வது ரவுண்டு தான் சீக்கிரம் வெட்ட முடியும். 25 வருஷம் கழிச்சு வெட்டுறீங்கன்னா 15-16 வருஷத்துலேயே அந்த ரெட்டூனில் சீக்கிரம் வரும். ஏன்னா ஏற்கனவே வேறு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அப்போ மரங்கள் தொடர்ந்து பூமிக்குள்ளே நம்ம நிலத்தில் வச்சோம்னா ஒன்று அவருக்கு பணம் கிடைக்கும், 2வது நிலத்தில் நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். அதனால் மண் வளம் மேம்படும். மண் வளம் மேம்பட்டுச்சுன்னா ஈல்டு அதிகம் இருக்கும் இயல்பாக. எப்படி இப்போ நுண்ணுயிர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தான். அதெல்லாம் வந்து இந்த வெயிலில் உயிர் வாழாது. அது வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்தால் உயிர் வாழும். அந்த கிளைமேட் வரணும்னா மரம் இருக்கணும். இப்போ வந்து கோடை காலத்தில் ஒரு 40 டிகிரி வருதுன்னா டோட்டலாக மரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா நுண்ணுயிர் அழிஞ்சிடும். இப்போ திரும்ப அடுத்த வருஷம் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கனால ஒரு நுண்ணுயிர் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கணும். ஆனால் மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்து நிழலில் போய் இந்த நுண்ணுயிர்கள் இருக்கும். எப்போ மழை காலம் வருதோ திரும்ப ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி மண்ணெல்லாம் வந்து சத்தை இழந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா UNCCD என்ன சொல்கிறாங்கன்னா 2045 வாக்கில் வந்து 10% உணவு பற்றாக்குறை வருங்க. ப்ரொடக்ஷனே 10% குறையுங்கிறாங்க. ஏன்னா அந்த மண் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற மண்ணை வச்சு 30-40 சைக்கிள் தான் நீங்கள் விவசாயம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா மிகப்பெரிய வந்து சிவில் வார் வரும். ஒரு இன்றைக்கி 700 கோடி இருக்காங்க, 45 வாக்கு 50 வாக்கில் 900 கோடியாக மாறுவாங்க. அப்போ உணவு உற்பத்தியும் 10% குறைஞ்சதுன்னா மிகப்பெரிய கிரைசிஸ் வரும். மைக்ரேஷன் மக்கள் அங்கங்கே ஆரம்பிப்பாங்க. இது பெரிய பிரச்சனையாக வரும் எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து உலக வங்கி என்ன சொல்கிறாங்கன்னா $500 பில்லியன் இந்தமாரி பருவநிலை மாற்றத்தினால வர இழப்புக்கு சரி பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காரணம் வந்து மரம் இல்லாதது. இப்போ நம்ம விவசாயத்தில் ஒரு பாகமாக, அதுக்கு தான் வேளாண் காடுகள்னு சொன்னாங்க. இதுவரை காடு உருவாக்குறது இல்லை. நம்மளோட விவசாயத்தில் மரத்தையும் ஒரு பாகமாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா அதுதான் வேளாண் காடு. அப்படி உருவாக்கணும்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம். இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தினால அதிகபட்சம் பாதிக்கப்படுறது விவசாயி தான். அதை சரி பண்ணணும்னா விவசாயம் மட்டும்தான் முடியும், வேறு வேலையும் பண்ண முடியாது. இன்றைக்கி பொது இடங்களில் மரம் வைக்கிறது பெரிய சவால். நீங்கள் வச்சு காப்பாற்ற முடியாது. ஒரு 50 வருஷத்துக்குள்ள முன்னாடி உள்ள சூழ்நிலை இப்போ கிடையாது. இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாகிட்டு, கால்நடைகள் அதிகமாகிடுச்சு. ஒரு கவனம் இல்லை மக்களுக்கு அதை பாதுகாத்து வளர்க்கணுங்கிறதுல எல்லாம் சுயநல உலகமாக போயிடுச்சு. அப்போ அந்த பொது நோக்கத்தில் பெரிய மக்கள் இல்லை. அது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கனாலும் அவங்களால செய்ய முடியல. அவ்வளோ சவாலாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது இன்றைக்கி பொது இடத்துல மரம் வைக்கிறதுங்கிறது. அதை விவசாயம் நினச்சா அவருடைய பொருளாதாரத்துக்காக நடும்போது ஈஸியாக அதை மரம் வச்சு வளர்த்துட முடியும். இந்த பருவநிலை மாற்றத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து விவசாயிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதில் பாதிக்கப்பட போகிறது அவர் தான். இன்றைக்கி எப்போ மழை வேணுமோ அப்போ பெய்யாது, எப்போ தேவையில்லை அப்போ பெய்யும். அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சதுன்னா லாஸு. எப்போ விதை விடுறோமோ அப்போ தேவையான மழை அவருக்கு வராது, இதனால் கருகி போயிடும். இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் நம்மளே பார்க்கலாம், பள்ளி காலத்தில் படிச்சிருக்கோம் பருவநிலை மாற்றம்னு. அதை வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு அதிகமாக மழை பெய்யுது, இல்லைன்னா அதிகம் வெயில் அடிக்குது. இது கடந்த வருடமே உதாரணம். தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 10 மாவட்டத்தில் அதிகபட்ச டெம்பரேச்சர் போணுச்சு. ஆந்திராலாம் 50 டிகிரிக்கு மேலே போணுச்சு.
அதில் வந்து என்னென்னா இவ்வளோ வெப்பம் வந்துச்சுன்னா என்னென்னா புழு பூச்சி மாரி மக்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல லட்சம் பேர் வந்து வெயில் வெப்ப அலையினாலே இறந்து போயிடுவாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது மரம் வைக்கிறது தான். அதை வந்து விவசாயி தான் வைக்க முடியும், வேறு யாரும் வைக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து பாதிக்கடையது அவர் தான், அது மூலியம் பலனும் இவர் அடைய முடியும் வச்சாருன்னா. அதனால் விவசாயி எல்லாருமே மரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகணும். நீங்கள் ஒரு மூணுத்தில் ஒரு பகுதியை வந்து மரம் சார்ந்த விவசாயம் பண்ணோம்னா எல்லாருக்குமே நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. இது இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே. அதில் வந்து உடனடியாக பாதிக்கப்படுறது விவசாயி தான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க.